ஹாய் கைஸ், எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். இதுதான் என்னோடய ஆஃபீஸ் காமிக்கிறேன்னு சொன்னேன். அதுதான் ஆஃபீஸ் ரூமு. இது நம்ம வண்டி, நம்ம வெளியே போகிறதுல நம்மளுக்குன்னு கொடுத்த ஒரு வண்டி இருக்குது. அதுக்கப்புறம் இப்போ தான் ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி மேனேஜர் வேறு வரமாட்டார். கொஞ்சம் சவுண்டெல்லாம் அப்படி தான் இருக்கும். பக்கத்தில் வேலை நடந்துகிட்ருக்கு. மெயின்லாம் ஆன் பண்ணியாச்சு. இது இந்த ட்ரம்மு எதுக்கு போடுறதுன்னா, நம்ம லாரிக்கெலாம் க்ரீஸ் அடிப்போம்ல, அது அந்த ட்ரம்மு தான் இது நம்ம பண்ணுறோம். இது 25 kg. அங்கே எல்லோ கலரில் இருக்கிறது 50 kg. இது இந்த ரோலாக இருக்கிறதுலாம் ஓஸு. இந்த ஓஸு இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபிட்டிங் போட்டு ட்ரிம்மிங் பண்ணுவோம். அதுதான் ஓஸ் கட் பண்ணுற மிஷினு. இந்த மாதிரி இருக்கும். இந்த ஓஸு இந்த மாதிரி இருக்கும். கட் பண்ணி 2 மீட்டர் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் ஃபிட்டிங் போட்டுருவோம். ஃபிட்டிங் போட்டு நம்ம ட்ரிம்மிங் பண்ணி ரோலிங் பண்ணி இந்த மாதிரி வச்சுருவோம். இது R1 ஓஸு, இது R1, இது R2 ஓஸு. அதுக்கப்புறம் இது க்ரீஸ் பம்பு டெஸ்ட் பண்ணுறது. பம்பு ஏதாவது ப்ராப்ளம்னா இங்கே டெஸ்ட் பண்ணி இந்த கேஜி பார்ப்போம். இப்போ இந்த கேஜியில் நிற்கிது 2000 இதில் இருக்குது. அப்போது ஓகே, பம்பு ஒரு லீக்கு இல்லை, எதுவுமே கிடையாது. அதனால் அப்படி இருக்குது. அது கம்ப்ரஸரு. இது ஸ்டாக் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் ஆஃபீஸ் ரூமில். அதுக்கப்புறம் இதுதான் நம்ம உட்கார்ற இடம். காலையில் வந்தோன்னே ஃபஸ்ட் இங்கே உட்காந்துருவோம். அதுக்கப்புறம் இங்கே சார்ஜ் போட்டுருவோம். இங்கே கேமரா தெரியாதனால இங்கே உட்காந்துக்குவோம். இதுதான். இது 5 கிலோ ட்ரம்மு. இது அதோட கவரு எல்லாமே இங்கே இருக்கிறது. இது 5 kg. இது 10 kg. இது 20 kg. அதுக்கப்புறம் இது 15 kg. இது 50 kg. இது 25 kg. எல்லாமே இருக்குது நம்மள்ட்ட ஸ்டாக்கு. 50 kg, 15 kg, 3 kg. இது 3 kg. அது ஆரஞ்சு 15 kg. அப்புறம் கம்ப்ரஸர் எல்லாமே இருக்குது. இதெல்லாம் நம்ம இங்கே ரெடி பண்ணுறது தான். இதுதான் நம்ம வெல்டிங் பண்ணுற இடம். இங்கே தான் நம்ம வெல்டிங் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இது இங்கே இருக்குது பாருங்கள். இந்த பச்சை கலரில் இருக்கிறது தான் க்ரிம்மிங் மிஷினு. இந்த மிஷினை இப்படி இங்கே போய் ஆன் பண்ணிக்கணும். ஆன் பண்ணோன்னே 2 நிமிஷம் ஆகும் ஆன் ஆகிறதுக்கு. ஆன் ஆகிடுச்சுன்னா செட்டிங் ஆல்ரெடி செட்டிங்கில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த ஓஸ் எடுத்து ஃபிட்டிங் போடணும். ஃபிட்டிங் போட்டு இந்த மாதிரி ஃபிட்டிங் இருக்கும். இதை கொண்டு போயிட்டு இதுக்குள்ளே இப்படி வச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கே செட்டிங் பண்ணணும். செட்டிங் பண்ணிங்கன்னா க்ரிம்மிங் ஆகிடும். இவ்வளோதான் விஷயம். இது வருஷமாக இந்த கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இந்த நியூ இயர் வந்துச்சுன்னா 6 வருஷமாக இந்த கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். கரெக்டாக 10 o'clock வந்துட்டேன்னா 6 o'clock ஒர்க் முடிஞ்சு. 6 வருஷமாக சரியான ஃப்ரீடமான ஒரு கம்பெனி. இந்த மாதிரி கம்பெனி கிடைக்காது. ஜாலியாக இருக்கலாம். நம்ம வேலைக்கு வர ஒரு ஃபீலிங்கே இருக்காது. ஆஃபீஸில் சொல்கிறத விட இதுதான் என்னோடய வீடுன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு எனக்கு இங்கே ஃப்ரீடம் இருக்குது. இன்றைக்கி எங்கள் மேனேஜர் மட்டும் லீவுனால கொஞ்சம் கடுப்பாகும். வேறு எல்லாம் எதுவுமே இல்லை. அப்புறம் இந்த போர்டு எதுக்குன்னா, ஏதாவது ஆர்டர் வந்துச்சுன்னா இந்த ஆர்டர் இதில் எழுதி போட்டுருவோம். அதுக்கப்புறம் ரெடி பண்ணிவிட்டு அனுப்பிச்சிருவோம். இதெல்லாம் நேற்று ஸ்டாக் வந்தது. எல்லாம் அப்படி இருக்குது. இதுதான் நம்ம இடம். இனி இங்கே போய் உக்காந்துட்டோன்னா அவ்வளோதான். பாய்.